ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செஸ் டிப் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன டிப் அப்படின்னா, ராஜாவுக்கு முன்னாடி ஒரு சிப் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து நவுட்டணும். ஃபஸ்ட்டு 3 or 4 ஸ்டெப்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ராஜாவுக்கு முன்னாடி உள்ள சிப் பாயிண்ட்டை நகட்டணும். நகட்டலை அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் நான் வந்து ஒயிட் காயினில் உள்ள ராஜாவுக்கு முன்னாடி உள்ள சிப் பாயிண்ட்டை நகட்டிடுறேன். ஆனால் பிளாக்கில் வந்து நகட்டாமல் வச்சிடுறேன். வேறு எங்கேயாச்சும் நான் நவுட்டுறேன். இப்போ நான் அதில் உள்ள குதிரையை நவுட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மந்திரியை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை நான் இங்கே வைக்கிறேன். அங்கே அதே மாதிரி ராஜாவுக்கு முன்னாடி உள்ளதை நவுட்டாமல் வேறு ஒரு காயினை நவுட்டுறேன். நெக்ஸ்ட் இப்போ திரும்பவும் பிளாக்கில் வந்து வேறு காயினை நகட்டுறேன். ராஜாவுக்கு முன்னாடி உள்ள சிப் பாயிண்ட் அப்படியே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து என் மந்திரி வந்து ராஜாவுக்கு நேராக இருக்குது. இங்கே வந்து சிப்பாயினை அடிக்கிறதுக்கு இருக்குது. சிப்பாயினை அடிச்சு அப்படின்னா ராஜாவே என்ன அடிச்சிடும். ராஜா மட்டும்தான் அடிக்கிறதுக்கு இருக்குன்னு ராஜா வந்து மந்திரியை அடிச்சிடும். ஸோ நான் இப்போ வந்து அந்த ஸ்டெப் வந்து வைக்கல. இந்த ராணி இருக்குல்ல, ராணியை வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக வச்சிடுறேன். இப்போ வந்து அவங்க தான் மூவ் பண்ணணும். இப்போ நான் யானையும் வச்சுருக்கேன் சும்மா. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து மந்திரியை வச்சு இந்த சிப்பாயினை அடித்தேன் அப்படின்னா ராஜா என்ன அடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே ராணி இருக்குது. அது வந்து இல்லீகல் மூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். ஸோ இது வந்து செக்மேட்டு. இப்போ பாருங்கள், ஸோ அதான் 3 or 4 ஸ்டெப்ஸ்க்குள்ளே ராஜாவுக்கு முன்னாடி உள்ள காயின்ஸை வந்து நீங்கள் மூவ் பண்ண வச்சுருக்கணும். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள டிப்ஸு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.